ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஒரு நல்லா ஸ்பைசியாக ஒரு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடிக்காக நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. அது நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்கறதா இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 kg கடலப்பருப்பு, 1/2 kg பீனட்டு, ஒரு 150 grams எள்ளு, கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகு 100 grams, சோம்பு ஒரு 2 tablespoon, சீரகம் ஒரு 100 grams, துவரம்பருப்பு 1/2 kg, உளுந்து 1/2 kg, பாசிப்பருப்பு 1/2 kg, பூண்டு 1/2 kg, காரத்துக்காக 1 கிலோ குண்டூர் மிளகா, கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 kg, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1/2 kg, ட்ரை கோகோனட்டு ஒரு 1/2 kg. நான் வீட்டுக்கு தேவையான அளவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் முதல்ல துவரம்பருப்பு வறுத்துக்கிறேன். இந்த பருப்பில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணுறது அந்த ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலரும் கோல்டன் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக எடுத்துடணும். கடலப்பருப்பு 1/2 kg, உளுந்து 1/2 kg, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுக்கணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்தோன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உளுந்து எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது. நம்ம வறுக்கிறப்ப ஆயில் எதுவும் சேர்க்கல, நீங்களும் இந்த போல் ட்ரையாக வறுத்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சீரகம், மிளகு, சோம்பு இது 3 சேர்த்துக்கலாம். சீரகம் 100 கிராமு, மிளகு 100 கிராமு, சோம்பு 2 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் 1 கப்பு கடலப்பருப்பு, 1 கப்பு உளுந்து, 1 கப்பு துவரம்பருப்பு இது 3 சேர்த்துக்குங்க. 1 tablespoon சீரகம், 1 tablespoon மிளகு, 1/2 tablespoon சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு சீரகம், மிளகு ரெண்டும் ரோஸ்ட் ஆச்சு நல்லா. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையில் ஈரப்பதம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் தேவையான அளவு ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வறுக்கணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலை 1/2 kg ஆட் பண்ணுறேன். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணப்போ நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அது கூடவே நம்ம வறுத்து வச்ச துவரம்பருப்பும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகால இருக்கிற ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நீங்கள் தனியாக ஒரு ட்ரேயில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு 200 ml கீ ஆட் பண்ணுறேன். கீயில் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், பருப்பு பிடிக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கனாலே பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். 1/2 kg பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது பூண்டு தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் பொடிக்கு. நீங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்பு, உளுந்து, இந்த கடலப்பருப்பு எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மூங்காலும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்ததுக்கப்புறமா பூண்டும் அதே குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன், ட்ரை கோகோனட்டும், அதுவும் அதே குவான்டிட்டியில் அது சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த தேங்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டும் எவ்வளோ ரோஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. இதுக்கப்புறமா நம்ம எல்லாமே வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே இதில் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா வறுத்துக்குங்க. எனக்கு இதெல்லாமே வறுத்து முடிக்க 2 hours ஆச்சு. எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி செய்கிறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. நீங்கள் வீட்டில் கம்மியாக செய்கிறதா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு half an hourலேருந்து 1 hour ஆகும். உங்களுக்கு இந்த பொடி வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலை நல்லா பொன்னேரமாக வறுக்கணும். இது மேலே இருக்கிற தோல் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். பீனட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொடி நம்ம அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இது போல் கொஞ்சம் பருப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப பருப்பு கடிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு.
இது போல் தான் வரணும் கலரு. இப்போ எல்லா பருப்பும் அடித்ததுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையில். நீங்கள் வீட்டிலே கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலே அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிக்கங்க. நம்ம இது பொடி அதிகமாக செய்கிறதுனால நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சால்ட் செக் பண்ணிப்போம். நீங்கள் இந்த பொடி அரைக்கிறப்பே உங்கள் பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும் இந்த ஸ்மெல்லு. அது அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் சூடான சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம தோசையில் இல்லைனா இட்லிக்கும் சேர்த்து நல்லா நெய் போட்டு நல்லா சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம செஞ்ச பொடியே வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கிவ்அவே மாதிரி கொடுக்குறோம். நம்ம இந்த பொடி ஒரு 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் கெட்டு போகாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.